நம்ம மோஸ்ட்லி ஃபீல் குட் படம் பார்ப்போம். அந்த படத்தை வந்து நம்ம கெஸ் பண்ணிடுவோம். இப்படி தாம்பா அப்படி தாம்பா 2 பேரும் சேர்ந்துருவாங்க நமக்கு தெரியும். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக ஃபீல் குட் மூவி பார்க்குறவங்களும் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குறவங்களும் வந்து பார்க்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட்ல இருந்து தான் ஒரு படம் எடுத்து கொண்டு வந்திருக்கிறேன். படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா டெட் சேவ்டு மை லைஃப். இது வந்து 2021 வெளியா இருக்கு. ஆக்சுவலி இது வந்து உண்மை கதை, உண்மை சம்பவம். அப்படி ஃபோர்ஸாக கதைக்குள்ள புகுந்துட்டு போயிடலாமா? ஓகே. இந்த மூணு முதல் காட்சிலேயே ஒருத்தர் அவருடைய வேலையை முடிச்சு வீட்டுக்கு வந்து பார்த்தா அவருடைய மனைவியை யாரோ ஒருத்தங்க துன்புறுத்தி அடிச்சு இழுத்து சித்திரவதைப்படுத்தி அங்கங்க ரத்தக்கரைகள், வீடே அலங்கோலமா ரொம்ப கொடூரமான முறையில் காட்சியளிக்கப்படுது. அதை பார்க்குறப்பவே அவருடைய மனைவியை யாரோ ஒருத்தங்க அடிச்சு கொண்டுட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியுது. பட் அவங்க மனைவி அங்க இல்ல, யாரோ ஒரு மர்ம நபர் தான் இதை பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதறி போயிட்டு இதை பத்தி போலீஸ் கிட்ட வந்து அவர் வந்து தகவல் சொல்றாரு. சார், இந்த மாதிரி வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடே அலங்கோலமா இருக்கு, அங்கங்க ரத்த கரைகள், கைப்பிடிச்ச ரத்த தடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதறி போயிட்டு என் மனைவிக்கு என்னாச்சுன்னு தெரியல சார், சீக்கிரமா வாங்க சார், என் மனைவி கண்டுபிடிச்சு கொடுங்க சார் சொல்லிட்டு ரொம்ப பதறி போயிட்டு போன் பண்ணி பேசுறாரு. தெரியுமா, இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா எட் தாம்சன். ஆக்சுவலா வந்து இவருடைய மனைவிக்கு என்னதான் ஆச்சு, அப்படி என்னதான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குற பட்சத்துல இதுல இருந்து ஒரு 6 வாரத்துக்கு முன்னால நம்ம ஹீரோடைய ஃபேமிலி தான் காட்டுறாங்க. இதுதான் அவருடைய மனைவி. அவங்க பேர் பாத்தீங்கன்னா ஜேட். ஜேட் தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இது அவங்களுடைய ஒரே பொண்ணு. சோ திட்டமிட்ட குடும்பம், திவிட்டாத இன்பம் சொல்லிட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தான் இவங்க வந்து ஃபேமிலியை வாழ்ந்துட்டு இருக்காங்க. நல்ல வசதியான ஃபேமிலி தான். ஏன்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு பிரபலமான ஹார்ட் சர்ஜியன், ஒரு பிரபலமான கை தேர்ந்து போன ஒரு டாக்டர். சோ அந்த மாதிரி ஏகப்பட்ட அறுவை சிகிச்சைகள், இதய சம்பந்தப்பட்ட அறுவை சிகிச்சைகள் எல்லாம் பண்ணிருக்காரு. அதே சமயம் நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு மார்க்கெட்டிங் ஃபார்ம்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வேலையை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப ரொம்ப திறமையான ஒருத்தங்க, பயங்கரமான ஸ்மார்ட்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்களுடைய வேலையிலும் அவங்க வந்து நம்பர் 1. சோ நம்ம ஹீரோ வேலை பார்க்குற கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன், அதுல இவங்களுடைய சாமர்த்தியத்தால வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து ஏதோ அச்சீவ் பண்ணிருக்காங்க. அதை பத்தி அவங்களுடைய அசிஸ்டன்ட் பையன் ஒருத்தன் வந்து சொல்றான், மேம் இந்த மாதிரி அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் உங்களுக்கு தான் வந்து விருது கொடுக்க போறதா வந்து பேசிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றப்போ அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆக்சுவலி இவங்க எல்லாருமே ஒரே டீம் தான், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு அங்கிருந்து அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்புறாங்களா. அதே சமயம் வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு சீக்கிரமா வேலையை முடிச்சு ஸ்கூல்ல இருந்து பொண்ணை கூப்பிட்டு வந்து அப்படியே பொண்ணோட ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ அவங்க வேலையை முடிச்சுட்டு கூடவே அவங்களுடைய சிஸ்டர் ஒருத்தங்க, அவங்க பேர் பாத்தீங்கன்னா லே, அவங்களையும் கூப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு வராங்க. என்ன நம்ம ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வராங்க, அவார்ட் ஃபங்க்ஷன் போறாங்கல்ல, நல்லா டிப் டாப்பா காஸ்டியூம்லாம் செமையா போட்டு போகணும்ல, அப்படி ஒரு காஸ்டியூம்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்து சேர்த்தாங்களா. சோ இவங்க அவார்ட் ஃபங்க்ஷன் போயிட்டாங்கன்னா பொண்ணு வந்து தங்கச்சி தான் வந்து பார்த்துப்பாங்க போல. அதனால பொண்ணுகிட்ட சொல்றாங்க, குட்டி பொண்ணுகிட்ட, கேளா நம்ம இன்னைக்கு வந்து வீட்டுக்கு போய் ஜாலியா இருக்கலாமா, நம்ம வீட்டுக்கு போகலாமான்னு சொல்லிட்டு சொல்ல, ஏ ஜாலி ஜாலி ஆண்டி வீட்டுக்கு போறோம்ட்டு அந்த சின்ன குழந்தை துள்ளி குதிக்க, அப்புறம் வந்து அவங்க எடுத்துட்டு வந்து அந்த காஸ்டியூம் வந்து காட்டுறாங்கல்ல. அது வந்து நம்ம ஹீரோ ரொம்ப நாளா இந்த மாதிரி ஒரு மாடர்ன் ட்ரெஸ் வந்து போட்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை போல. அப்ப தங்கச்சி சொல்றாங்க, ஏடு உன் ஒய்ஃப் இந்த ட்ரெஸ் போட்டதுக்கு அப்புறம் செம்ம செக்ஸியா இருப்பா பாரு, உன் பொண்டாட்டிக்காக நான் பார்த்து பார்த்து வாங்கினப்பா அப்படின்னு சொல்ல, இல்ல இது நான் சொன்னா நீ வாங்கிட்டு வந்த அப்படின்ட்டு அக்கா தங்கச்சி இந்த மாதிரி அடிச்சுக்கிறாங்களா. உடனே ஓகே ஓகே சரி நான் குழந்தைய கூப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து தங்கச்சி போனதுக்கு அப்புறமா அந்த ட்ரெஸ்ஸை அவனும் பாக்குறான், நல்லா இருக்குல்ல அப்படின்னு கூட அவன் சொல்றான். ஆமா ஆமா எனக்கு போட்டு போகணும்னு ரொம்ப நாள் ஆசை தெரியுமா, சரி நான் குளிச்சுட்டு கிளம்புறேன், நீங்களும் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போயிட்டாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா அப்படியே முகம் வந்து வில்லத்தனமா மாறி போயிடுது. இந்த இடத்துல தான் இவன் உண்மையான கேரக்டர் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. ஆக்சுவலா வந்துட்டு பயங்கரமான ஒரு சைக்கோங்க, சந்தேக புத்தி, எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுவான். ஆனா அதெல்லாம் வெளியே காமிச்சிக்காம தான் அவங்க மனைவி இருக்கிறாங்க, அதாவது நம்ம ஹீரோயின் இருக்கிறாங்க. இப்ப இப்படி ஒரு ட்ரெஸ் எடுத்துருக்கிறாள்ல, அதான் அவனுக்குள்ள வந்து செம்ம கடுப்பாகுது. அதுவும் செக்ஸியா வேற இருக்கிறதா வந்து அவங்க தங்கச்சி வேற சொல்லிட்டு போனாங்களா, அதான் ஒரு மாதிரி வில்லத்தனமா பாக்குறானா. அப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களும் குளிச்சுட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அப்படியே வந்து ஒரு பூரிப்போட அந்த ட்ரெஸ்ஸை வந்து எடுத்து போடுறாங்க. பார்த்தா தன்னுடைய மனைவி அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வரக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்துல இந்த சைக்கோ வந்து பாத்தீங்கன்னா அதை கிழிச்சு வச்சிருக்கிறான். அதை பார்த்து அவங்களுக்கு மனசே உடைஞ்சு போயிருதுங்க. அங்க இருந்து அப்படியே வரான், அச்சோ கிழிஞ்சிருச்சா, இது எப்படி நீ போட்டு வர முடியும்னு வந்து சொல்ல, அவங்க ஒரு வாரத்துக்கு கேட்கவே இல்லை, கோவப்படல, எதுவும் கேட்கல. ஓகே நான் வேற ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. 2 பேரும் வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவியா சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா 10 வருஷமா இவங்களுக்கு ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி. 10 வருஷமா நம்ம ஹீரோன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவனுக்கு கட்டுப்பட்டு தான் இந்த வாழ்க்கையை வந்து ஒரு மாதிரி வாழ்றாங்க. ஆனா சந்தோஷமா இருக்கிற மாதிரி வெளியே காமிச்சுக்கிறாங்களா. ஓகே நான் வேற ட்ரெஸ் போட்டுக்கிறேன் சொல்றப்போ அப்போ சொல்றான், இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் யார் போடுவாங்க தெரியுமா, காசு கொடுத்தா போவாளுங்க தெரியுமா, அந்த மாதிரி பொண்ணுங்க போடக்கூடியதுன்ட்டு ரொம்ப கொச்சையா சொல்றான். சரி வேற ட்ரெஸ் போட்டு சீக்கிரமா கிளம்பு அப்படின்ட்டு அங்க இருந்து போக, அவன் போனதுக்கு அப்புறமா அப்படியே உடஞ்சு அழுறாங்க. ரொம்ப கஷ்டம் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேற ட்ரெஸ் போட்டு இப்படி எதுவுமே நடக்காத மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க கணவரோட அந்த ஃபங்க்ஷன்ல போய் கலந்துக்கிறாங்க. அவார்ட்லாம் வாங்கியாச்சு. நம்ம ஹீரோடைய பாஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கணவர்கிட்ட வந்து ரொம்ப பெருமையா சொல்றாரு, பாப்பா பாப்பா என்னமா பொண்ணு தெரியுமா, வேலைனா வேலை அப்படி பாப்பா ரொம்ப ஸ்மார்ட்டுங்க, இப்படிப்பட்ட ஒரு பொண்ணுலாம் கிடைச்சிருக்கிறதுக்கு நீங்களாம் பாக்கியம் பண்ணிருக்கணும் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. அது போக லைட்டா சும்மா ஜோக் பண்ணி பேசுறாரு. சரி இந்த அவார்ட் வாங்கிட்டீங்க, என்ன பண்ண போறீங்க, இதை ஆபீஸ்ல வைக்க போறீங்களா இல்ல வீட்டுல வைக்க போறீங்களா, இல்ல இந்த குஷிலே 2 பேரும் பெட்ரூம்ல போய் ஹேன்னு சிரிக்கிறாரா, அது அவனுக்கு காண்ட ஏத்துது. இந்த மாதிரி அவங்க மனைவிய பெட்ரூம் வரைக்கும் வந்து சொல்றாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு கொஞ்சம் கோபத்தை ஏற்படுத்துது. அப்புறம் சரி கொண்டாடலாம்னு சொல்லிட்டு சரக்கெல்லாம் ஊத்தி கொடுக்குறாரு. அவன் சொல்றான், இல்ல நான் குடிக்க மாட்டேன், ஏன்னா ஆபரேஷன் பண்றதுனால நான் வந்து குடிக்கிறது கிடையாது, கை நடுக்கம் வந்து எனக்கு கை ஸ்டெடியா இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாப்லையா. அப்ப
நம்ம ஹீரோனுக்கு வந்து ஊத்தி கொடுத்துட்டு ஓகே ஓகே நாங்க ஜாலியா இருக்கிறோம், நீங்களும் ஜாலியா இருங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறமா சொல்றான், இவங்ககிட்ட நீ எப்படி பாஸ்ன்னு சொல்லிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிற, அந்தரங்கமான விஷயத்தையே வந்து எப்படி பப்ளிக்கா எப்படி சொல்றானே, அப்போ உன்னை எந்த விதத்துலலாம் பாப்பானோ அப்படின்னு அவன் மண்டைக்குள்ள ஓடுத மாதிரி யோசிக்கிறான். ஹே அவங்க அப்படிதான் ஜோக் பண்ணி தான் அப்படி பேசுவாங்கன்னு சொல்லிட்டு ஓகே ஓகே என்னதான் ஜோக் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு கொடுத்த சரக்க கூட புடிங்கி வைக்கிறான். அதை கூட அவ குடிய ஓடாதான். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மொத்த டீமா இருந்து அந்த அவார்டை வந்து டெடிகேட் பண்றாங்க. ஸோ நான் மட்டுமே இந்த அவார்டுக்கு சொந்தம் கொண்டாடிக்க முடியாது, எல்லாருக்குமே இதுல பார்ட்டிசிபேட் தான் சொல்லிட்டு அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய 2 அசிஸ்டன்ட், அதுல ஒரு பையன் அப்புறம் ஒருத்தங்க லேடி இருக்கிறாங்கல்ல, 2 பேருமே எனக்கு உறுதுணையா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்க பெருமையா சொல்றாங்க. அதுல லேடியை வந்து ஹக் பண்றாங்க, ஒரு விஷயம் கிடையாது. அதுல அந்த பையனையும் வந்து ஹக் பண்ணிட்டு தேங்க்யூடா அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க தெரியுமா. அந்த பையன் ஹக் பண்ணிட்டு காதுல என்னமோ சொல்றான் ஹோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோக்குக்கு வந்து சிரிக்கிறாங்க. அப்படியே பாக்குறான் அந்த பையன் சொன்னதுக்கு இவ சிரிக்கிறா ஹக் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இதெல்லாம் மனசுக்குள்ள போட்டு வச்சுக்கிறான். வீட்டுக்கு வந்துமே பாத்தீங்கன்னா இவங்க பெட்ரூம்ல இருக்கிறப்போ யார்ட்டையும் வந்துட்டு போன்ல வந்து ஐ லவ் யூ டுன்னு சொல்லிட்டு போன் பண்ணி வைக்கிறாங்க. இதுதான் அவன் காதுல விழுந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே உள்ள வரான், இதை கேட்டுட்டு வரான். ஆமா ஒரு பையனை ஹக் பண்ணி உன்னுடைய டீம்னு சொன்னியே, ஆமா அவன் பேர் என்னன்னு கேட்கிறப்போ அவன் பேர் லியாம், நல்ல பையன் என் டீம் தான் வந்து சொல்றப்போ ஓ லியாம் லியாம் ஓகே ஓகே ஆமா எதுக்காக அந்த மாதிரி உனக்கு ஹக் பண்ணா, ஏதோ காதுல சொன்னா 2 பேரும் சிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே நோட் பண்ணிருப்பான்ல. இதெல்லாம் கேட்கிறப்போ அவன் மூஞ்சே மாறி போயிருது. ஜஸ்ட் என்னுடைய கொலீக் தான், இதுல என்ன இருக்கு, ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் ஹக் பண்ணு சொல்றப்போ இப்ப யார்ட்ட போன்ல பேசின லவ் யூ டூன்னு சொன்னட்டு ஒரு வார்த்தை கேட்டுட்டு அந்த கோபத்தை காமிக்கிறதுக்காக இப்போ வந்து பாத்தீங்கன்னா கண்மூடித்தனமா இவங்களை போட்டு அடிக்கிறான். சந்தேகத்தின் உச்சத்துக்கு போயிட்டு அந்த மாதிரி என்னை விட அவன் பெட்டரா இருக்கிறானா இல்ல என்ன விட்டு அவங்க கூட போக போறியா, ஓ இதனால தான் காலையில குயிக்கா வந்து வேலைக்கு ரொம்ப ஆர்வமா கிளம்புறீங்களா, எனக்கு தெரியாம இப்படி ஒரு ஆஃபர் இருக்கான்னு சொல்லிட்டு இப்படி கேட்கறான் பாருங்க. நான் இல்ல அப்படிலாம் இல்ல அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. கத்துறானா மிருகத்தனமா கத்துறான். 10 வருஷத்துக்கு முன்னால நான் மட்டும் இல்லனா நீ செத்தே போயிருப்ப, உனக்கு காப்பாத்துனது நான் உயிர் பிச்சை போட்டுக்கிறேன், உனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு இதைத்தான் வந்து சண்டை போடுறப்பலாம் சொல்லுவான் போல. ஓயாம ஒரே டைலாக் சொல்றானா ஊருக்குள்ள இப்படிதான் சொல்லிட்டு அலையிறியான்னு சொல்லிட்டு இந்த வடிவேல் காமில் வர மாதிரி 10 வருஷத்துக்கு முன்னால இவங்க அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க, நம்ம ஹீரோன் அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க ஒரு விபத்துல. அதுக்கப்புறம் ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்திருக்காங்க. அப்போ இவன் தான் கொஞ்சம் உறுதுணையா சப்போர்ட்டா இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள மீட்டு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் லவ் பண்ணாங்க, கல்யாணம் முடிச்சாங்க, குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. 10 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 10 வருஷத்துல இந்த மாதிரியான சண்டைகள் இந்த மாதிரி கொடுமைகள்லாம் அனுபவிக்கிறாங்கல்ல, இதெல்லாம் பொறுக்கிறதுக்கு ஒரே காரணம் எப்பவோ ஒரு முறை இவங்களை வந்து டிப்ரெஷன்ல இருந்து மீட்டு கொஞ்சம் ஆறுதலா இருந்திருக்கிறான்ல, அதை தான் நினைச்சு அவங்களே சாந்தப்படுத்திப்பாங்க. ஆனா இப்போ வர இவன் பயங்கரமா சந்தேகப்படுறான், இப்படி போட்டு அடிக்கிறான், இதெல்லாம் சொல்லி காமிச்சுக்கிறானா உடனே வந்துட்டு சாரி அப்படின்னு தான் ஒரு வார்த்தை சொல்றாங்க. நான் அப்படி பண்ணிக்க கூடாதுன்னு தான் ஒரு வார்த்தை சொல்றாங்க. அப்ப அவன் மைண்ட பாருங்க எப்படி போகுதுன்னு. சாரியா அப்ப ஏதோ தப்பு பண்ணிருக்கியா, ஏதோ தப்பு பண்ணிருக்கிறதுனால தான் நீ சாரின்னு கேட்கறேன்னு சொல்லிட்டு காலை பிடிச்சி இழுக்கிறான், செவுத்துல போட்டு தள்ளி அடிக்கிறான், அடிச்சு கழுத்து பிடிச்சி நெரிக்கிறான். பப்பா இந்த மாதிரி போட்டு அட்டாக் பண்றான். ஒரு பொண்ணுங்கிற ரேஞ்சில் பாத்தீங்கன்னா அடிச்சு தொம்சம் பண்ற மாதிரி அடிச்சு ஒன்ன நான் தான் காப்பாத்தின சரியா, அதுக்கு நன்றி விசுவாசமா நான் சொல்றபடி தான் இருக்கணும், ஏதாச்சும் ஒண்ணு பண்ண கொன்னு புதைச்சிடும்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக பாவம் அப்படியே உட்காந்து அழுறாங்க. கற்பனா இதை பத்தி யோசிச்சு ரொம்ப கவலையா படுத்திருக்காங்களா. அப்ப வாரம் வந்துட்டு இந்த மாதிரி ரொம்ப ரொமான்டிக்கான ஒரு சாங்கை பிளே பண்ணிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி பாத்தீங்கன்னா பேப் உனக்கு பிடிச்சிட்டாங்க இங்க பாரு அப்படின்ட்டு சமாதானப்படுத்துற மாதிரி பேசுறான். எப்படி தாண்டா உங்களுக்கு இந்த மாதிரி மூட்லாம் ஸ்விங் ஆகுதுன்ற ரேஞ்சில் அவங்க பயங்கரமா ரொம்ப வருத்தமா அப்படி படுத்து கிடக்குறாங்க. அவன் பாட்டுக்கு கொஞ்சிக்கிட்டு பேசிட்டு இருக்கிறான் பாருங்க. அப்படி கட் பண்ணா உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்கல்ல, அவன் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே நடக்காத மாதிரி அவன் பாட்டுக்கு சாதாரணமா ஜாலியா பேசுறான், சிரிக்கலனா கூட ஏதாச்சும் ஒன்று சொல்வான்னு சொல்லிட்டு அவனுக்காக சிரிக்கிறாங்க. பொண்ணு சாப்பிட்டதுக்கு அப்புறமா சரி நீ ஸ்கூலுக்கு ரெடி ஆகு, கொஞ்ச நேரத்துல வேன் வந்துடும் சொல்லிட்டு பொண்ணுங்கிறத அனுப்புனதுக்கு அப்புறமா அப்படி உட்காந்து சாப்பிட்றப்போ கேட்கிறான், ஆமா நீ எப்போ வேலைக்கு போற பேபி அப்படின்னு கேட்பானா. நான் இன்னைக்கு வேலைக்கு போகல, வீட்டுல இருந்து தான் வேலை பார்க்க போறேன்னு சொல்றப்போ வாவ் சூப்பர் இனிமேல் ஒர்க் ஃப்ரம் ஹோமே பாரு அப்படின்னு சொல்றப்போ இல்ல அப்படி கிடையாது, வாரத்துல எப்படியாச்சும் ஒரு 4-5 நாளாச்சும் நான் வந்து போய் தான் ஆகணும் ஆஃபீஸ்க்குன்னு சொல்றப்போ டக்குன்னு அதுக்கு கோவப்படுறான். அப்ப வேலையை விட்டுரு, அப்படி ஒரு வேலை தேவை கிடையாது, ஒரு பேபி சிட்டரை எதுக்கும் தங்கச்சியை பார்க்க சொல்லி நீ வேலைக்கு போகிட்டு வீட்டுல பொறுப்பா குழந்தைய பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையை பார்த்துட்டு இருன்னு சொல்றப்போ என்னால முடியாது, அது எப்படி உடனே வந்து வேலையை விட்டு நிக்க முடியும், கம்பெனி என்ன நம்பி ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் எடுத்து வச்சிருக்காங்க, அது எல்லாத்தையுமே நான் முடிச்சு கொடுக்கணும்னு வந்து சொல்ல அதெல்லாம் கம்பெனி பார்த்துப்பாங்க, வேற யாராச்சும் வந்து வேலைக்கு எடுத்துப்பாங்க, ரிப்ளேஸ் பண்ணிப்பாங்க, நீ வேலையை விட்டு நின்று அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டாங்கிறது போயிட்டான். நித்தம் இந்த மாதிரியான கொடுமைகளை வந்து அனுபவிச்சுட்டு வராங்க தெரியுமா. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இது நினைச்சு அப்படி அழுறாங்க. பொண்ணு கூட இது இருந்து ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கிறா. அன்னைக்கு நைட்டும் அந்த மாதிரி வழக்கமா ஏதோ ஒன்று சொல்லி அழுதுட்டு அப்படியே வராங்க. பொண்ணு பார்த்தீங்கன்னா அவர் ரூம்ல தேம்பி அழுதுட்டு இருக்கிறா. என்னாச்சு சொல்லன்ட்டு வந்து கேட்டா, அம்மா நீங்க எதுக்குமா தினமும் அழுதுட்டே இருக்கீங்க, எதுக்காக உங்களுக்கு அப்பாவுக்கு அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்குது, நீங்க அழுறத பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு குழந்தைய பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு விவரமா
சுதந்திரமா பேசுற அளவுக்கு வளர்ந்துருச்சு. ஆனா அந்த குழந்தை இந்த மாதிரி அம்மாவை நினைச்சு அழுதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. நம்ம சண்டை போட்டு இது நம்ம குழந்தையோட லைஃபை வந்து பாதிச்சிருமேன்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறா. பல யோசனைகளுக்கு அப்புறமா இப்போ ஒரு முடிவு எடுக்கிறாங்க. மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா வழக்கம் போல இவங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்களா, அப்ப அங்க இருந்து வாரான். என்னாச்சு, பேப்பர் போட்டியா, ஆபீஸ்ல சொல்லிட்டியான்னு கேட்டா இல்லன்னு சொல்றப்போ, வேலையை விடுனா விடு, இதுக்கப்புறம் நான் மறுபடியும் மிருகம் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு சிரிப்பான் பாருங்க. அதுதான் கடுப்பா இருக்கும். ஓகே பாய் அப்படின்னு அங்க இருந்து போறான். அவன் போன கொஞ்ச நேரத்துல என்ன பண்றாங்கன்னா, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா முடிவு பண்ணிட்டாங்க, இவனோட இனிமேல் நம்ம வாழ முடியாது, இப்படி அபியூஸ் பண்றவன் இனிமேல் நமக்கு தேவையில்ல அப்படின்ட்டு அவங்க திங்ஸ், அவங்களுடைய பணம் இது எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சு என்ன பண்றாங்கன்னா, கீழே வந்து இந்த லக்கேஜ் எல்லாம் வந்து டோர் பக்கமா வைக்கிறாங்க. பார்த்தா அவன் வெளியே வந்து கார் எடுத்து கிளம்புற மாதிரி தெரியுது. ஆனா அது போக சில திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு பாக்குறப்போ, கார் எடுத்துட்டு போனவன் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா இவ பேர் சொல்லி கூப்பிடுறான். ஜேட், என் போன் எங்கன்னு சொல்லிட்டு வந்து கேட்பானா. அவ்வளவுதான், அவங்களுக்கு பக்குன்னு ஆயிடுத்து. எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறாங்க பாருங்க. அந்த டோர் பக்கமா நிக்கிறான், அந்த பக்கமா லக்கேஜ் இருக்கு, அதை பாத்துறான்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போயிருக்காங்க. பார்த்தானா அவ்வளவுதான், அடிச்சே கொன்றுவான்ற ரேஞ்சில் அவங்க பாக்குறப்போ அங்கதான் டேபிள்ல தான் போன் இருக்குது போல. இந்த ஒரு சொல்லிட்டு அங்க இருந்து எடுத்துட்டு போயிருந்தான். அப்பாடான்னு சொல்லிட்டு பெருமூச்சாக அவன் போனதுக்கு அப்புறமா பொண்ணை கூப்பிட்டு அங்க இருந்து நேரா பாத்தீங்கன்னா அவங்க தங்கச்சி வீட்டுக்கே போயிருந்தாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆகுது. ஏன்னா அங்கதான் சேஃபா கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றா. அவ தங்கச்சி கிட்ட இதை பத்தி சொல்றப்போ, ஏன்டி இத்தனை வருஷம் இதை பத்தி என்கிட்ட வெளிப்படுத்தவே இல்லை, இவ்வளவு விஷயம் போயிருக்கான்னு சொல்லிட்டு, ஓகே பாத்துக்கலாம் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு தங்கச்சி ஆறுதலா இருக்கிறாங்க. அதே சமயம் இவன் வேலையை முடிச்சு வீட்டுக்கு வரானா, பேபி செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு வரான் பாருங்க. பார்த்தா வீடே இருள் சூழ்ந்து இருக்கா, என்ன யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு பாக்குறப்ப தான் நான் மகிழன் எழுதி வச்சுட்டு போன ஒரு நோட் இருக்கு. போதும்டா சாமி, நாங்க உன்னை விட்டு கிளம்புறோம்னு சொல்லிட்டு எழுதிருக்காங்கல்ல. அதை பார்த்ததுமே அவனுக்கு செம்மையா டென்ஷன் ஆகுதுங்க. சுருன்னு பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உடனே வந்து நம்ம மகிழனுக்கு வந்து கால் பண்றான். இவ பாக்குறா, பட் எடுக்கிறதாவே இல்ல. அடிச்சு பாக்குறான், ஏகப்பட்ட மிஸ்ட் கால், ஆனா அவங்க எடுக்கிறதா இல்ல. இருக்கிற டென்ஷன்ல பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் போட்டு உடைக்கிறான். இங்க நம்ம மகிழன் வந்து பாத்தீங்கன்னா மறுநாள் அவங்க லைஃபை புதுவிதமா ஸ்டார்ட் பண்றாங்க. ஜிம்முக்குலாம் போகலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து போறாங்க. 3 வருஷத்துக்கு முன்னால போயிருந்தாங்களா, ஆனா இவனால தான் வந்து இப்போ போகிறது இல்ல. இப்போ அகைன் ஸ்டார்ட் பண்றாங்க. ஜிம் முடிச்சு அப்படி ரிலீஃபா ஆபீஸ் வராங்க தெரியுமா. அவங்க சமாதானப்படுத்துறதுக்காக ரொமான்டிக்கா பாத்தீங்கன்னா பூங்கொத்தெல்லாம் வாங்கிட்டு வரானா. வந்து என்னாச்சு ஜெய், நேத்து நான் தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பூவை கொடுக்குறான். இப்போ எதுக்கு இங்க வந்த, உன் கூட எல்லாம் இருக்க முடியாது ஏடி, தயவு செஞ்சு என்னை விட்டுரு ப்ளீஸ், 2 பேரும் பிரிஞ்சுக்கலான்னு சொல்றப்போ செம்மையா அவனுக்கு கோவம் வருது. அதுதான் சொன்னதே சொல்றான், நான் வந்து உன்னை அந்த டைம்ல இருந்து நான் தானே காப்பாத்தின, ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டு வந்து பல்ல கடிச்சு சொல்றான். நீ காப்பாத்தினியோ இல்லையோ, ஆனா இனிமேல் உன் கூட இருக்க முடியாது, நித்த நான் பயந்து செத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா, தயவு செஞ்சு இங்க இருந்து போன்னு சொல்றப்போ அங்க இருந்து லியாம் வந்துருந்தான். அவனை வெறுப்பேத்துற மாதிரி கரெக்டா வந்து சேர்த்தான் பாருங்க. ஜெயிட் வாங்க மீட்டிங் இருக்குதுல, என்ன பேசிட்டு இருக்கீங்க வாங்க அப்படின்ட்டு வந்து சொன்னதும், ஓகே எனக்கு மீட்டிங் இருக்கு நான் கிளம்புறேன், தயவு செஞ்சு வந்துடாதான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. 2 பேரும் அப்படி ஜாலியா சிரிச்சு பேசிட்டு போற மாதிரி தெரியுது தெரியுமா. அதை பார்த்ததும் சுறுசுறுன்னு கோவம் வருது. அப்படியே பல்ல கட்சி கொண்டு வந்த பூவை குப்பத்தொட்டில போட்டு அவன் பாட்டுக்க இருடி உன்னை கவனிக்கிற விதத்துல கவனிக்கிறேன்ட்டு அங்க இருந்து போறானா. அப்புறம் ஒரு நாள் வேலையை முடிச்சு லியாம் கிட்ட பேசிட்டு அவங்க காருக்கு வராங்க. பார்த்தா திடீர்னு ஷாக் கொடுக்குற மாதிரி முன்னால வந்து நிக்கிறான். உனக்கு என்ன வேணும், எதுக்காக வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அவங்க கோவப்படுறாங்க. ஆக்சுவலி இவங்க வந்து டிவோர்ஸ்க்காக வந்து ஃபைல் பண்ணிட்டாங்க போல. ஓகோ டிவோர்ஸ் பண்ணிட்டு இவனோட கூத்தடிக்கலன்னு சொல்லிட்டு பாக்கிறேன்னு சொல்றப்போ உங்க பாரு, முன்ன மாதிரி எனக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு அபியூஸ் பண்றதுக்கு உனக்கு இங்க ரைட்ஸே கிடையாது. என்னடி ரைட்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறானா. கையை விடு இல்ல மேற்கொண்டு நான் வந்து கேஸ் ஃபைல் பண்ணிடுவேன், ரெஸ்ட்ரைனிங் ஆர்டர் வாங்கிறேன்னு சொல்றப்ப, ரெஸ்ட்ரைனிங் ஆர்டர்னா அந்த மாதிரி விவாகரத்து பண்ணக்கூடிய நபர் கிட்ட வந்து அப்ரோச் பண்ணக்கூடாது, பேசக்கூடாது, மீறி பண்ணாங்கன்னா இவங்க மேலதான் குற்றம் வந்து சாடுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஒரு ஃபைல் பண்ணிடுவேன்னு சொல்லும்போது அவன் சொல்றான் அப்படி சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி இவங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால அவங்க அப்பா அம்மா இறந்ததுனால பயங்கர டிப்ரெஷன், ஒரு பைத்தியகாரத்தனமா இருந்தாங்கல்ல. இந்த கேஸ் நான் வந்து அப்படியே மாத்திடுவேன். ஏன்னா நான் ஒரு டாக்டர், ஒரு பிரபலமான ஒரு டாக்டரா இருக்கிறதுனால கண்டிப்பா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே என் பேச்சை தான் நம்புவாங்க. உன ஒரு பைத்தியக்காரின்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் கட்டிடுவேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்றான், மிரட்டுறான். அவ கோவத்துல போய் அப்படி கார்ல ஏறிக்கிறா. அப்ப ரொம்ப இந்த இன்சிக்யூர், ரொம்ப பொசசிவ்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மாதிரி பைத்தியகாரத்தனமா பிஹேவ் பண்ணுவானுங்களா, அந்த மாதிரி இங்க பாரு, என்னை விட்டுட்டு வேற என் கூட இருக்குன்னு சொல்லிட்டு நினைச்சுக்கோங்க, அவ்வளவுதான் உனக்கு கண்டன் துண்டமா வெட்டி போட்டுருன்னு சொல்லிட்டு பயங்கரமா மிரட்ட அங்க இருந்து கார் எடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி வந்துருந்தாங்க. இதுல இருந்து ஒரு 5 வாரம் கழிச்சு பொண்ணுக்கு பிறந்த நாள் நல்லா சந்தோஷமா கொண்டாடுறாங்களா. அப்புறம் பொண்ணு அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா என்னாச்சு டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டானான்னு கேட்டா போட்டான் போல. இப்பதான் சாமி கொஞ்சம் விடுதலை கிடைச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பெருமூச்சு விடுறாங்க. அப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய குப்பைகள்லாம் எடுத்து குப்பைத்தொல்ல கொண்டு போடுறதுக்காக கீழே அப்படியே வராங்க தெரியுமா. அப்புறம் ரோட்ல ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரக், அந்த ட்ரக்ல இருந்து ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து நோட் பண்ற மாதிரி தெரியுது, ஒரு மர்மமான பர்சன் மாதிரி தெரியுது. இவங்க போய் பக்கத்துல பாக்குற மாதிரி போறாங்க. இவங்களை பார்த்ததுமே அவன் கார் எடுத்துட்டு வேகமா கிளம்பி போயிருந்தான். இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, ஓகேன்னு சொல்லிட்டு சாதாரணமா விட்டுருந்தாங்க. அப்புறம் பொண்ணுடைய ஸ்கூல்ல ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமா வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவனு வந்து
பொண்ணுடைய கேமை பார்க்கறதுக்காக ஏடு வந்திருக்கிறான். அதுவும் புதுசா ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை பிடிச்சிருக்கிறான் போல. இந்த வெகு சில நாட்கள்ல நாங்க வந்து இந்த மாதிரி பழகிக்கிட்டோம்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தி வைக்கிறான். ஓகேன்னு சொல்லிட்டு சாதாரணமா பேசி பழகுறாங்க. அப்புறம் அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறமா சொல்லலாம், ரொம்ப நல்ல பொண்ணு, கொஞ்ச நாள் வெளியே சுத்திட்டு இருந்தோம், அப்புறம் வந்து எங்களுக்கு பிடிச்சி போயிடுச்சு, செட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இவளை வந்து வெறுப்பேத்துறானா. ஆனா அவங்களுக்கு பெருசா ஒன்றும் தெரியல. ஓகேப்பா நல்லா இருந்தா சரிதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொல்றான், உன்னுடைய திங்ஸ்லாம் வீட்டில் தான் இருக்குது, வந்து எடுத்துக்கோன்னு சொல்றப்போ இல்ல டைம் இருந்தா எடுத்துக்கிறேன், நான் கொஞ்சம் பிஸியா இருக்குன்னு சொல்றாங்க. அது போக நான் கொஞ்ச நாளைக்கு வந்து வெளியூருக்கு போறேன் வேலை சம்பந்தமா, சோ பொண்ணை வந்து பாத்துக்க முடியாது, சோ வேலையை போய் அங்க முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா நான் பொண்ணை வீக்கெண்ட்ல வந்து பாத்துக்கிறேன்னு வந்து சொல்றான். ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பேசி முடிச்சுட்டு வழக்கம் போல வேலைக்கு போயிட்டு அவங்க வேலையை முடிச்சுட்டு அப்படியே வராங்க. வந்து பாத்தீங்கன்னா அவங்க கார் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வரப்போ காரோட கீ வர கீழே விழுந்துடுது. அதை எடுக்கலாம்னு சொல்லிட்டு பாக்குறாங்க பாருங்க. அப்போ அங்க இருந்து ஒருத்தன் ஒரு கூடிய போட்டு ஒரு மர்மமான பர்சன், அன்னைக்கு இவங்களை நோட்டை வந்துட்டு போனால அந்த பர்சன் தான் நினைக்கிறேன், கன்னோட இவங்களை வந்து அப்படி போட்டலாம்னு சொல்லிட்டு வாரான். கண்ணை வந்து ஏன் பண்ணிருந்தான் போட்டாண்டோன்னு சொல்லிட்டு பார்த்தா அப்ப அங்க இருந்து பாத்தீங்கன்னா அங்க வேலை பார்க்குற லியாம் ஓடி வந்திருந்தான். மேம் இந்த மாதிரி ஒன்று மறந்து வச்சுட்டு போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி வந்ததும் அவனை பார்த்ததுமே இந்த மர்மமான ஆள் பார்த்தீங்கன்னா அங்க இருந்து கன் எடுத்துட்டு ஓடி இருந்தான். அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. கண்ணு முன்னால சாவ காமிச்சிட்டு போயிட்டான். அவங்க கை காலம் விடவெடுத்து போயிருதுன்னு வச்சுக்கோங்களேன். என்னாச்சு மேம் கேட்குறப்போ ஒன்றும் அப்படின்ட்டு வேகமா கார் எடுத்து வீட்டுக்கு வராங்க. தங்கச்சிக்கும் தன்னுடைய பொண்ணுக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுன்ட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டுல யாருமே இல்ல, ரெண்டு பேரையும் காணும். தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி பார்த்தாலும் ஃபோன் போக மாட்டுக்கு. நம்மளை கொல்ற அளவுக்கு போகிறதுக்கு ஒரே ஆள் ஏடு மட்டும் தானே. அவனுக்கு கால் பண்ணி பொண்ணு எங்கன்ட்டு கேட்கிறாளா. அந்த சமயத்துல ஏதோ ஒன்று டெக்ஸ்ட் வருது. யாருன்னு பார்த்தா தங்கச்சி தான். நானும் பொண்ணு இந்த மாதிரி லைப்ரரி வந்திருக்கிறோம்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறமா தான் அவளுக்கு பெருமூச்சு ஆகுது. அந்த பக்கமா போன்ல இருக்கிற ஏடு கேட்கிறான், என்ன பொண்ணு சொல்றியே, நான் ஊர்ல இல்லையே, நான் வெளியூர் வந்துட்டேன்னு சொல்றப்போ ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு போன் பேசி வைக்கிறாங்க. இவளுக்கு ஒரே குழப்பம், நம்மளை கொல்ற அளவுக்கு போறதுக்கு ஒரே ஆள் ஏடு மட்டும் தான். ஆனா அவன் ஊர்ல இல்லைன்னு சொல்றான். இவனை தவிர வேற யார் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவன் தான் பண்ணிருப்பான் அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னா நேரா போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வராங்க. அந்த நேரத்துல இவங்களை மறிச்சு ஜேட் இங்க என்ன பண்றீங்கன்னு வந்துட்டு கேட்கிறாருல. இவர் வேற யாருமே கிடையாது, ஏடு இருக்கிறானே அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான். என்ன விஷயமா வரீங்கன்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ ஆக்சுவலா ஃப்ரெண்டை பத்தி தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம். ஆக்சுவலா இந்த டிபார்ட்மெண்ட்ல இவன் தான் இங்க வந்து ஹெட் போல, எதனால என்கிட்ட தயங்காம சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இல்ல நான் வேற விஷயமா வந்தேன், ஓகே நான் இன்னொரு நாள் பாத்துக்கிறேன்னு சொல்றப்போ அவர் சொல்றாரு, கேள்விப்பட்டேன் நீனும் ஏடு வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு. ரொம்ப வருத்தம் தான்ப்பா, நீ எனக்கு ரொம்ப நாளா தெரியும், ஏடும் கூட எனக்கு சின்ன வயசுல இருந்து தெரியும், அவனும் ரொம்ப நல்லவன் தான், நீயும் நல்ல பொண்ணு தான், பட் என்னதான் உங்களுக்குள்ள பிரச்சனைன்னு தெரியல, பிரிஞ்சிட்டீங்கன்னு சொல்றப்போ அவனா நல்லவன், எந்த அளவுக்கு சின்ன வயசுல இருந்து தெரிஞ்ச வரைக்கும் அவனை பத்தி தெரியல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே நான் இன்னொரு நாள் பாத்துக்கிறேன் அங்க இருந்து கிளம்பி வந்துருந்தாங்க. தங்கச்சிக்கிட்ட இதை பத்தி சொல்றாங்க. ஆனா அவன் வெளியூருக்கு போயிட்டா, ஆனா என்ன கொல்ல ட்ரை பண்ணதுக்காக ஒருத்தனை அனுப்பி விட்டுக்கிறான்னு சொல்றப்போ என்னடி சொல்ற, அவன் மாறிட்டான், வேற கேர்ள் ஃப்ரெண்ட் வேற லைஃபை பாத்துக்கிட்டான்னு சொன்னேன். அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல, வெளியூர்ல இருக்கிறான் ஆனா ஒருத்தனை அனுப்பி விட்டுக்கிறான்ட்டு சொல்லிட்டு அதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு போனா அங்க இருக்கிறதுமே அவனுக்கு தெரிஞ்ச அவன் ஃப்ரெண்டு தான் அங்க ஹெட்டா இருக்கிறான். அவங்க நான் எப்படி சொல்றது, அவன் ஃப்ரெண்டே வாயால சொல்றான் அவன் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப நல்லவன் சொல்றான். அவங்கள்ட்ட போயிட்டு நான் இந்த மாதிரி உன் ஃப்ரெண்டு என்ன கொல்றதுக்காக ஒருத்தனை அனுப்பி வச்சான்னு சொன்னா நம்புவானா? எதை பத்தி கவலைப்படாத, நான் அவன் கூட இருக்கிறேன், அவன் வந்து உன்னை தொட்டு பார்க்கட்டுமே, ட்ரை பண்ணட்டுமே, அடுத்ததை ட்ரை பண்ணா நாமளே ஏதாச்சும் ஆக்ஷன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு தங்கச்சி எப்படி சொல்றாங்க. அவளுக்கு வந்து கொஞ்சம் ஆறுதலா இருக்கிறாங்க. கட் பண்ணா ஏடு வந்து ஏதோ ஒரு வேலை விஷயமா போயிருந்தால அது விஷயமா ஒரு ஸ்பீச் என்னமோ கொடுத்துட்டு இருக்கிறான். அதே சமயம் நம்ம ஹீரோன் வந்துட்டு தனக்கு என்னமோ ஆயிருமோன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. அவங்களுக்கு என்னமோ ஆயிருமோன்னு சொல்லிட்டு பயப்படுறத விட குழந்தைய வந்து யார் பார்த்துப்பாங்கன்னு தான் கொஞ்சம் பயந்து தங்கச்சி கிட்ட சொல்றாங்க, எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா பார்த்துக்கொடின்னு சொல்றப்போ ஏன் அப்படி லூசு மாதிரி பேசுறேன்னு கேட்டா ஆமா அந்த ஏடு என்ன வேணாலும் பண்ணலான்னு சொல்றாங்க, நீ குழந்தைய மட்டும் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி ஆண்டி சொல்றதை வந்து கேட்டு இருந்துக்கணும் சரியா, நல்லா சமத்து புள்ளியா இருக்கணும் சரியான்னு சொன்னதும் சரி மம்மி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவங்க ரெண்டு பேரையும் அனுப்பி வச்சுட்டு இவங்க வீட்டுல மட்டும் தனியா இருக்கிறாங்க தெரியுமா. அப்போ அந்த மர்மமான ஆள் மறுபடியும் வந்து கன் எடுத்துட்டு நம்ம ஹீரோனை போட்டு தள்ளுறதுக்காக இப்போ நம்ம ஹீரோன் இருக்கிற அந்த வீட்டுக்கு வாரான். அதே சமயம் இவங்க தனியா இருக்கிறப்போ திடீர்னு யாரையோ பார்த்து பயந்து போறாங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல நம்ம வந்து பார்த்த மாதிரி அவங்கள அடிச்சு துன்புறுத்தி அங்கங்க ரத்த காயங்கள் ரத்த கரைகள் சுட்டு இழுத்து புடிச்சு அந்த மர்மமான ஆள் தான் வந்து இந்த காரியத்தை பண்ற மாதிரி தெரியுது. அந்த பக்கமா வந்து பாத்தீங்கன்னா அவன் ஸ்பீச் முடிச்சதுக்கு அப்புறமா அவனுக்கு ஒரு டெக்ஸ்ட் வருது. அதை பார்த்ததுக்கு அப்புறமா வேகமா நம்ம ஹீரோன் வீட்டுக்கு தான் வரான். சோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்திருப்போம். அப்படி வீடே அலங்கோலமா இருக்கு, அங்கங்க ரத்த துளிகளா செஞ்சு போயிருக்கு. இதை பார்த்து தான் அவன் போலீஸ்க்கு கால் பண்ணிருப்பான். அதே மாதிரி தான் அப்ப கால் பண்ணி சொல்லிட்டு வீட்டு வாசல்ல உட்கார்ந்துருக்கான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குழந்தையும் ஜெயிலுடைய தங்கச்சியும் வராங்க. இந்த மாதிரி இருக்கிறத பார்த்து ஏய் என்ன நீ இங்க இருக்கிற, ஆமா என் அக்கா அவங்கன்னு கேட்டா அவளை தெரிஞ்சா நானும் வந்தேன், ஏதோ ஒரு கொடூரமான சம்பவம் நடந்து போயிடுச்சு, போலீஸ் கிட்ட சொல்லியிருக்கிறேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து குழந்தைய கூப்பிட்டு போறான். டே என்னடா பண்ண எங்க அக்காவுன்னு சொல்லிட்டு கோபப்பட்டு கேட்க, இங்க பாரு எனக்குமே கஷ்டம் தான், பொண்ணுக்கு இதை பத்தி தெரிய வேண்டாம், நான் கூப்பிட்டு போறேன், எனக்கு கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க, இன்வெஸ்டிகேட் பண்ண கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து பாட்டுக்கு கூப்பிட்டு போயிருந்தான். தங்கச்சி ரொம்ப பதறி போயிட்டு அக்காவுக்கு கால் பண்ணா நாட்டுச்சல்னு சொல்லிட்டு வருது. இவனு வந்து பாத்தீங்கன்னா குழந்தைய கூப்பிட்டுட்டு அப்படியே கொண்டு விட்டுட்டு எங்க ஒரு மறைமுகமான ஒரு இடத்துக்கு வந்து அவன் கையில இன்னொரு போன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த போன் எடுத்து யாருக்கோ கால் பண்றான். பார்த்தா அந்த மர்மமான ஆள் அனுப்புனது இவன் தாங்க. இவன் ஒண்ணு திருந்தல மாறவும் செய்யல. நம்மளை விட்டு எப்படி இன்னொருத்தவங்க போய் அவ இருக்கலாம் அப்படிங்கிற அந்த வெறுப்புல பாத்தீங்கன்னா கொல்றதுக்காக இப்படி ஒருத்தன் அனுப்பியிருக்கிறான். அவ கால் பண்ணி என்ன சொல்றானா, இந்த மாதிரி அவளை கொண்டுட்டல
அந்த பாடி எப்படியாச்சும் வந்து டிஸ்போஸ் பண்ணிரு, எதையாச்சும் ஒன்று பண்ணிரு. ஏன்னா போலீஸ் கொஞ்ச நேரத்தில் வந்து சிட்டி முழுக்க தேடி பார்ப்பாங்க, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விசாரிப்பாங்க. என்ன பண்ணுவோன்னு தெரியாது, பாடியை அப்ரூவ் படுத்துன்னு சொல்றப்போ அவனும் ஃபோன் எடுத்து பார்த்துட்டு என்னடா சொல்றான்னு சொல்லிட்டு முழிக்கிறான். அவன் முழிக்கிறத வச்சு பார்த்தா ஏதோ திரிசா இருக்கிற மாதிரி தெரியுதுல்ல. அப்படி கட் பண்ண நம்ம ஹீரோன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல தெரியாத ஒரு வீட்டில் உள்ள கதவு திறந்து வராங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு எதுவுமே ஆகல. அப்பதான் வந்து நிற்கிறப்ப தான் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இது எல்லாமே நம்ம ஹீரோன் செட்டப் தான். அவங்க தான் பயங்கரமா ஸ்மார்ட்டா திங்க் பண்ணக்கூடிய ஒரு ஆளாச்சு. அவங்க தான் அவங்கள யாரோ ஒருத்தங்க தாக்குற மாதிரி வீட்டை அலங்கோலப்படுத்தி அப்படி ரத்த கரைகளா வந்து அங்க கையெல்லாம் வெட்டி ஒருத்த வந்து அட்டாக் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பிம்பத்தை அமைச்சிட்டு வீட்டில இருந்து இங்க வந்துட்டாங்க. தன்னுடைய கணவர் தான் இதை பண்ணான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சு போயிடுச்சு. கண்டிப்பா ஒருத்தர் நம்மளை கொல்றதுக்காக வருவான்னு சொல்லிட்டு எங்களுக்கு சென்ஸ் ஆயிருக்குது. அதனால தான் முன்கூட்டி இப்படி வந்து ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இவங்க வந்துட்டாங்க. அதே சமயம் அந்த மர்மமான பர்சன் இவங்க வந்து மாதிரி செட்டப்லாம் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா தான் வந்து பார்த்துருப்பான். வீட்டில் இந்த மாதிரி அலங்கோலமா கிடக்கிறத பார்த்து ஆல்ரெடி நமக்கு முன்னால இவனை வந்து அந்த பொண்ணை கொன்னுட்டான் போல அப்படின்னு பார்த்துட்டு அவங்க இருந்து போயிட்டாங்க. எதுக்காக நம்ம ஹீரோன் இப்படி பண்றாங்கன்னு பார்த்தோம்னா, ஒன்னு அவங்க கணவர்கிட்ட இருந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக, இன்னொன்னு இவனை பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவன் வந்து கதையை அப்படியே ட்விஸ்ட் பண்ணி விட்டுருவான். 10 வருஷத்துக்கு முன்னால இவங்க பயங்கரமா டிப்ரெஷன்ல இருந்தாங்க, பைத்தியக்காரி மாதிரி இருந்தாங்கல்ல, அது போலதான் இப்ப மறுபடியும் ஆயிட்டா. அதனால தான் என் மேல இப்படி வந்து ஒரு பழியை சுமத்துறான்னு சொல்லிட்டு கதையை திருப்பி விட்டுருவான். சோ இவனை வந்து நாம டீல் பண்ணிக்கலாம். அதாவது இவன் ஒரு குற்றவாளின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும், இவனுக்கு ஏதாச்சும் மென்டல் பிரஷர் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் இப்படி ஒரு திருவிளையாடலை வந்து இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பக்கமா இவன் வீட்டில் இருக்கிறப்போ ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு வீடியோ மெசேஜ் வருது. என்னன்னு பார்த்தா ஒரு வெட்டிங் வீடியோ. அவங்க வெட்டிங் வீடியோ தான் ஆக்சுவலா. அது நம்ம ஹீரோ கிட்டயும் நம்ம ஹீரோன் கிட்ட மட்டும் தான் அந்த வெட்டிங் வீடியோ உண்டு. இது யாரை அனுப்புனாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறான். ஆக்சுவலா நம்ம ஹீரோன் தான் அனுப்பி விட்டாங்க, ஆனா அவனுக்கு தெரியாது இல்ல. அப்படி பார்த்துட்டு இருக்கிறப்போ அங்க யாரோ 2 பேர் வராங்க. யாருன்னு பார்த்தா இந்த மாதிரி நம்ம ஹீரோன் இறப்பு விஷயமா இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக வந்திருக்காங்க போல. அப்ப என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவன் சொல்றான், அதுதான் சொல்றான், இந்த மாதிரி 10 வருஷத்துக்கு முன்னால கொஞ்சம் மென்டலி பாதிக்கப்பட்டிருந்தா நான் தான் கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கு தெரப்பி கொடுத்து மீட்டு கொண்டு வந்தேன். இவ கொஞ்ச நாளாவே அந்த மாதிரி தாங்க பிஹேவ் பண்ணா. சரக்கு கிடையாது, ட்ரக்ஸ் கிடையாது, அந்த மாதிரி தப்பான விஷயங்கள் கிடையாது. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் அகைன் அந்த மாதிரி மாறினான்ட்டு அப்படி சொல்றாப்ல. அவ கேட்குறாங்க, இந்த மாதிரி நீங்க வந்து அவங்கள அபியூஸ் பண்ணிக்கலாமே. அவங்க தங்கச்சி சொன்னாங்க, அதுவும் வந்து நீங்க அவங்கள கொல்ல பார்த்தீங்கன்னு சொல்றப்போ, எது நான் அபியூஸ் பண்ணனா, கொல்ல பார்த்தனா, எம்மா பெரிய பழிய போடுறாங்க பாருங்களேன் அப்படின்னு செம்மையா நடிக்கிறான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, என் ஒய்ஃபுடைய தங்கச்சி இருக்கிறாளே, அவளே வந்து ஒரு ட்ரக் அடிக்ட், ஒரு 10 வருஷமா அடிக்ஷன்ல தான் இருந்தா, இப்பதான் கொஞ்சம் மீண்டு வந்திருக்கிறா. அவ பேச்செல்லாம் எடுத்துக்கலாமான்னு சொல்லிட்டு இப்படி பக்காவா கோல் போட அவங்களும் வந்துட்டு நம்பியிருந்தாங்களா. ஓகேங்க, இதை பத்தின ஏதாச்சும் மேற்கொண்டு விசாரணை இருந்துச்சுன்னா கண்டிப்பா கூப்பிடுவோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு லாட்ஜில் தானே இருக்கிறாங்க. இன்னைக்கு தான் வந்து அவங்களுக்கு வெட்டிங் டே போல, அந்த ஹாப்பி ஆனிவர்சரின்னு சொல்லிட்டு என்னமோ நோட்டில் எழுதுற மாதிரி எழுதிட்டு இருக்கிறாங்க. அப்போ லோக்கல் நியூஸ்ல அங்கே பிளே ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு பிரபலமான டாக்டருடைய மனைவி காணும், அதை பற்றின விசாரணை போய்கிட்டு இருக்குன்னு நியூஸ் வரைக்கும் வந்துருச்சு போல. அதை பார்த்துட்டு ஹாப்பி ஆனிவர்சரின்னு சொல்லிட்டு எழுதிட்டு அந்த நோட்டை எடுத்து நம்ம ஹீரோடைய கார்ல கொண்டு போட்டு அவனை கன்ஃபியூஸ் பண்ணலாம், மென்டலி வந்து அவனை அன்ஸ்டேபிள் பண்ணும் அப்படிங்கிற நோக்கத்தில் மறைமுகமாக இந்த மாதிரி கேப்லாம் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா கார் எடுத்துட்டு அவன் வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால அப்படி மறைமுகமாக இருக்கிறாங்க. அவனுக்கு கார்ல வந்து காரை பார்க் பண்ணிட்டு அங்கிருந்து போயிட்டான். சரி, அவன் போனதுக்கு அப்புறமா அந்த கார் எடுத்து அவன் கார்ல போடலான்னு பாக்குற பட்சத்துல இப்போ ஒருத்தர் ஹூடி போட்டு நம்ம ஹீரோடைய கார் பக்கமா போயிட்டு இருக்கான். ஆக்சுவலா இவன் தான் நம்ம ஹீரோயினா கொல்ல வந்தவன் போல. அதை இவங்க வந்து பார்த்துருந்தாங்க. நேரா போயிட்டு அவன் காரை ஓப்பன் பண்றான். அதுல ஒரு கவர் ஒன்று இருக்கு, அதுல எக்கச்சக்கமா பணம் இருக்கு. அதை எடுத்துட்டு அவன் பாடுக போறான். இதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கிருந்து அவன் கார் எடுத்துட்டு போறானா, பின்னாலே வந்து ஃபாலோ பண்ணி போறான். ஓகோ, இவங்கிட்ட தான் பணம் கொடுத்து நம்மளை கொலை பண்ண சொல்லியிருக்கானா அப்படின்ட்டு காரை விடுறான். அவன் பின்னாலே ஃபாலோ பண்ணி போறாங்க. வீட்டுக்குள்ள போயிட்டு உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு தான் கால் பண்ணி இந்த மாதிரி உன் கார்ல இருந்து பணம் எடுத்துட்டேன், உன் பொண்டாட்டியோட பாடி நான் வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டேன், போலீஸ்க்கு எந்த ஒரு சந்தேகம் வராதுன்னு சொல்லிட்டு இப்படி சொல்றான். அப்படி சொன்னது நம்ம ஹீரோனுக்கு வந்து நல்லா வாட்டமா போயிருது. ஆக்சுவலா அந்த கொலைக்காரன் வந்து எதுவுமே பண்ணல. ஆனா நான் எதுவுமே பண்ணலன்னு சொன்னா அவன் பணம் கொடுக்க மாட்டான்ல. பணத்துக்காக வந்து ஆமாப்பா உன் பொண்டாட்டியை கொன்னுட்டேன், எல்லாமே முடிச்சிட்டேன் அப்படின்னு வந்துட்டு போன் கட் பண்ணி வச்சுட்டான். இது நம்ம ஹீரோனுக்கு வந்து நல்லா தொக்காவ போயிருது. அவன் கார்ல தான் அந்த வெட்டிங் கார்டை போட்டு நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆக்க முடியல. அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பிளான் பண்றாங்க. இவங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிறப்போ ஒரு போன் வருது. ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருந்து கால் பண்றாங்க. இந்த மாதிரி உங்க வெட்டிங் ஆனிவர்சரிக்கு உங்க ஒய்ஃப் ஒரு டேபிள் வந்து புக் பண்ணிருக்காங்க, கால் பண்ண சொன்னாங்க சார் அப்படின்னு சொல்றப்போ அவனுக்கு தூக்கி வாரி போட்டுது. என்னங்க சொல்றீங்கன்னு கேட்டா, ஆமா சார் ஈவினிங் வந்து நீங்க வந்து சேர்ந்துருங்க அங்க சொல்ல சொன்னாங்கன்ட்டு அவங்க போன் பண்ணி வைக்க இவனும் வேகமா வேலையை முடிச்சுட்டு அங்க வந்து பார்த்தா அப்படி ஒரு டேபிள் ஒன்று புக் ஆயிருக்கு. ஆனா அவனுக்கு பிடிச்ச ஒரு ஃப்ளவர் வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ அவங்க கைப்பட எழுதின அந்த ஹேண்ட் ரைட்டிங்ல ஹாப்பி ஆனிவர்சரின்னு சொல்லிட்டு எழுதிருக்காங்க. தலையே பிச்சுக்கிட்ட மாதிரி இருக்குது அவனுக்கு. இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா அவனை வந்து மென்டலி அன்ஸ்டேபிள் பண்ணணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணாங்க போல. ஒரு குழப்பத்துல வீட்டுக்கு வரான். அந்த சீக்ரெட் போன் எடுத்து அகைன் அந்த கொலையாளி
கொலையாளிக்கு வந்து கால் பண்ணி என்னாச்சு உண்மையை சொல்றியா கொன்றியான்னு கேட்டா கொன்னுட்டேன் சார் அப்படின்ட்டு அவன் ஸ்ட்ராங்கா சொல்றான். அப்ப எப்படா எவன் அந்த டேபிள் புக் பண்ணதுன்னு சொல்லிட்டு ஒருவேளை அவ தங்கச்சியா இருக்குமோன்ட்டு அவகிட்ட வந்து கேட்டா அவ பயங்கரமா கோவப்படுறா. நான் எதுக்குடா அதை பண்ணணும், முதல்ல என் அக்கா எங்கடா என்னடா பண்ண, அவளுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா உனக்கு கொன்னு பொத்தச்சிடுன்னு சொல்லிட்டு இவ கோவப்பட அப்ப அவனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அப்ப இவனும் பண்ணலனா அப்ப யார் இந்த டேபிள் புக் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு குழப்பம். இவங்க பயங்கரமா கோவப்பட்டு கதவை சாத்திருந்தாங்க. நம்ம இவன் வந்துட்டு அப்படி ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. அடுத்து என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்போ இவங்களுக்கு என்ன பிளஸ் பாயிண்ட்னா அந்த கொலையாளி வந்து இந்த மாதிரி உன் ஒய்ஃபை கொண்டுட்டேன் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டான்ல, அது இவங்களுக்கு நல்லதா போச்சு. அதனால இன்னுமே கூட அவனை ஏதாட்டும் ஒன்று பண்ணலான்ட்டு அவங்க வெட்டிங் ரிங் இருக்கு அதை கொண்டு அவன் வீட்டில் வச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் எடுத்து அவன் வீட்டுக்கு வராங்க. அந்த கொலையாளியும் அவன் வீட்டில இருந்து கிளம்பினதுக்கு அப்புறமா விண்டோக்குள்ள வந்து இந்த மாதிரி அந்த ரிங்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ்ல வச்சுட்டு அங்கிருந்து போகலான்னு பார்க்குறப்போ அந்த கொலையாளி அவனுடைய உண்மையான பேர் என்னன்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் அவனுடைய லெட்டர்ஸ்லாம் எடுத்து பார்க்குறப்போ தெரிஞ்சு போயிடுச்சு. அவள் ஆட்சிக்கு வந்துட்டு இந்த மாதிரி கிரைம்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க தெரியுமா, அதை பற்றின ஒரு ஆப் உண்டு. அதில் நேம் போட்டு பார்க்குறா. பார்த்தா அவன் ஆல்ரெடி ஏதோ ஒரு குற்றத்துக்காக ஜெயிலுக்கு போயிட்டு இப்போ பரவல வந்திருப்பான் போல. அதை பார்த்துட்டு மறுநாள் இவங்க என்ன பண்றாங்கன்னா அவன் வீட்டுக்குள்ளே அவன் இல்லாத நேரத்தில் போயிட்டு அவன் லேப்டாப் எடுத்து என்னமோ நோண்டுறாங்க. ஆல்ரெடி ஏதோ ஒரு பென்ட்ரைவ் கொண்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன், கொண்டு வந்திருப்பாங்க போல. அதை போட்டு என்னமோ பண்றாங்க. வீடு முழுக்க இருந்து அவருடைய துணி எல்லாத்தையுமே எடுத்து அப்புறப்படுத்திருப்பான். அகைன் அவருடைய திங்ஸ் அவருடைய கிளாத் எல்லாத்தையுமே அங்கே எடுத்து வச்சுட்டு இருக்கிறா. அதே சமயம் இவன் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு லேப்டாப் எடுத்து இன்டர்ன்ஷிப்புக்கு வந்திருக்கிற டாக்டர்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா. அப்போ நம்ம ஹீரோயின் அந்த லேப்டாப்ல அவனுடைய டாக்குமெண்ட்ல போயிட்டு என்னத்தையும் சேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க போல. அதாவது அவங்க போட்டோ தான் ரொம்ப கொடூரமாக வந்து எடிட் பண்ணி வச்சிருக்காங்க. அது வந்து இங்கே ஷோ ஆகுது. அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆயிருந்தாங்க. இவனுக்குமே ஒன்றும் புரியல, எப்படா இந்த போட்டோ வித்தியாசமாக இங்கே வந்துச்சுன்னு சொல்லிட்டு தலையை பிச்சுக்கிட்ட மாதிரி இருக்குது. அந்த போட்டோ சேஞ்ச் பண்ண பார்த்தாலும் கூட அது மாறவே மாட்டேங்குதுங்க. அந்த அளவுக்கு நம்மால் ஸ்மார்ட்டா வந்து என்னமோ பண்ணி வச்சுட்டா. ஸோ இருக்கிற கடுப்புல வந்து பார்த்தீங்கன்னா மற்ற டாக்டர்ஸ்க்கு வந்துட்டு பயங்கரமாக கத்துறான். ஸோ இப்படிப்பட்டவனுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் லெவலில் சந்தேகப்பட்டவனுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு விஷயத்தை நம்ம தூண்டி விட்டா போதும், கிளறி விட்டா போதும், பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆயிடுவானுங்கள. அந்த மாதிரி தான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா இதில் வேற நம்ம ஹீரோன் அவ திங்ஸ் எல்லாத்தையுமே அங்கங்கே வச்சுட்டு போயிட்டாளா. அவ கிளாத் அது எல்லாமே அங்கே இருக்குது. அதை பார்த்து அவனுக்கு பைத்தியமே பிடிச்சிருது. அண்ட் ரொம்ப குழம்பி போயிருந்தான். ஒருவேளை அவன் இன்னும் சாகலையா, நம்மளை ஏமாத்துறாளா, அவன் கொல்லல போலன்னு சொல்லிட்டு அந்த கில்லரை வந்து பார்த்து பயங்கரமாக கோவப்படுறான். டே இன்னும் சாகலடாவா, என் வீட்டுக்குள்ள வந்துட்டு போறாடா அப்படின்ட்டு வந்து சொல்றப்போ அவன் சொல்றான் நான் கொண்டுட்டு எங்க பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெட்டிங் ரிங் அன்னைக்கு வச்சுட்டு போனாங்கல்ல அதை எடுத்து காமிக்கிறான். அடங்கொக்கா மக்க இவனுக்கு எப்படா அவ அந்த வெட்டிங் ரிங்கை வச்சுட்டு போறான்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா அவனுக்கு வந்து புரிஞ்சு போச்சு அந்த கில்லருக்கு வந்து இந்த மாதிரி இந்த பொண்ணு தான் வச்சுட்டு போயிருக்கிறா, கணவனை ஏமாத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி செயல் பண்றா, வேலை பண்றான்னு சொல்லிட்டு அந்த கில்லருக்கு நல்லாவே புரிஞ்சு போயிடுச்சு. அப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத நம்மால் அங்க இருந்து தான் கேட்டுட்டு இருக்கிறாங்க. புருஷங்கிற அந்த ரிங்கை பார்த்துட்டு அவன் ஷாக் ஆயிருந்தான். அப்ப செத்துட்டா, அப்ப நடக்கிற விஷயங்கள்லாம் என்னதுன்னு சொல்லிட்டு அவன் பித்து பிடிச்சு குழப்பத்துல அங்க இருந்து டென்ஷன்ல போயிட்டான். போனதுக்கு அப்புறமா இவளும் ஒளிஞ்சுக்கிட்டே அங்க இருந்து போறான்னு பாக்குறப்போ அங்க இருந்த சில பாட்டில் சில திங்ஸ் தட்டி விட்டதும் அந்த சத்தத்தை ஏற்படுத்த அச்சோ போச்சுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா அவ தப்பிக்கிறத வந்து இந்த கில்லர் பார்த்துட்டான். அவ்வளவுதான் போச்சுங்க, கன் எடுத்துட்டு இவளை வந்து துரத்துறான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பக்கமா இவங்க போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. போட்டு தள்ளிடுவான்னு சொல்லிட்டு பாக்குற பட்சத்துல பக்கத்துல ஒரு எம்டி சிலிண்டர் ஒன்று இருக்கும். அதை எடுத்து தூக்கி அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டாங்க. ஸோ இந்த கில்லரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. இந்த பொண்ணு அவ புருஷனை ஏமாத்தணுங்கிற நோக்கத்துல தான் இப்படி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறா. அண்ட் நம்ம வீட்டுக்குள்ள வந்து இப்படி ரிங்க வச்சுட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு இவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குது. ஆனா இருந்தாலுமே நம்ம காசு வாங்கிட்டோம், அகைன் உயிரோட போய் அவன் புருஷன் முன்னாள் நின்னா கொடுத்த காசை வாங்கிடுவாங்கிற ஒரு எண்ணத்துல தான் இவ்வளோ வந்து கொலை வந்திருப்பான். அங்கிருந்து நம்மால் அவனை அடிச்சு போட்டு ஓடி வந்திருந்தாங்க. ஓடி வந்து கார்ல இருக்கிறப்போ நடக்கிற சம்பவத்தெல்லாம் நினைச்சு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு முறையும் சாவு வரைக்கும் போயிட்டு வராங்க. ஏன்னா இது ஒரு உண்மையா நடந்த ஒரு சம்பவம் தானே, அதை நினைச்சு ரொம்ப அழுறாங்க. நேரா போலீஸ்க்கே கால் பண்றாங்க. இந்த மாதிரி பரோல வந்த ஒரு நபர் இல்லீகல் ஆமோட சுத்திக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு போட்டு விட அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த கொலையாளி அந்த கில்லர் வந்து கன்னோட ஒரு பேக்கோட அங்கிருந்து வெளியே போறான். அவனை அப்படியே பிடிச்சி தூக்கி எடுத்தாங்க. அவ்வளவுதான் மாட்டி விட்டாங்க. அவனை பிடிச்சி ஜெயிலு தூக்கி போட்டுருவாங்க. லாஜிக்கு வந்து இவளும் பாத்தீங்கன்னா தன்னுடைய பொண்ணுடைய போட்டோ பார்த்து ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றாங்க. பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, பார்க்க முடியல பேச முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறா. இப்ப கட் பண்ணா அன்னைக்கு நாள் இரவு நம்ம ஹீரோன் ஆள் அருமை இல்லாத ஒரு இடத்துக்கு நள்ளிரவுல வந்து பாத்தீங்கன்னா போறாங்க. போயிட்டு என்னெல்லாமோ மேக்கப் பண்ற மாதிரி மேக்கப் பண்ணிட்டு கை கால அவங்களே கயிறு கட்டுற மாதிரி கட்டிட்டு ஏதோ கேமரா வச்சு போட்டோ எடுக்கிறாங்க. என்ன பண்றாங்கன்னு ஒன்றும் புரியல. கட் பண்ணா இந்த பக்கமா நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா பயங்கர டயர்ட் ஆயிட்டான். சொல்ல போனா இப்ப கொஞ்சம் அவன் மைண்டே அன்ஸ்டேபிள் தான், நிலையாவே கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறான், எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகுறான், சரியா தூக்கமும் கிடையாது. அப்படி ஆட்டி போன்ல பேசிட்டு வரான் பாருங்க. அப்ப பார்த்தா இந்த மாதிரி அவன் காருக்கு முன்னால பக்கத்துல நம்ம ஹீரோ நிக்கிறாங்க. அவ்வளவுதான், அவளை பார்த்ததுமே இருக்கிற டென்ஷன்ல பின்னால போயிட்டு கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொல்ல பாக்குறான். அவங்க என்ன விடு விடுன்னு சொல்லிட்டு மூச்சு அடைக்க கத்துறாங்களா. பார்த்தா அதனுடைய புது கேர்ள் ஃப்ரெண்டுங்க. இப்ப பாக்குற எல்லாருமே நம்ம ஹீரோன் மாதிரி தான் அவனுக்கு கண்ணுக்கு தெரியுது போல. அந்த பொண்ணு இந்த மாதிரி ரூடா பிஹேவ் பண்ணதை பார்த்து எதுக்குற என்ன கொல்ல பார்த்த, இல்ல இது என்னுடைய ஒய்ஃப் நினைச்சுன்னு சொல்றப்போ இது ஒய்ஃப் நினைச்சு கொல்ல பாத்தியா, ஆளை விடுற சாமி இதோட நம்ம முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து பயந்து ஓடிடுது. இந்த சமயத்துல வர போன் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து
கூப்பிடுறாங்க. அதாவது அவர் ஃப்ரெண்ட் தான் வந்து கூப்பிடுறாரு. அங்க வந்து பார்த்து இந்த மாதிரி நம்ம ஹீரோன் எடுத்துக்கிட்ட சில புகைப்படங்களை காமிக்கிறப்ப தான் தெரியுது நம்ம ஹீரோன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இறந்து போன ஒரு சடலம் மாதிரி தான் தன்னை வந்து மேக்கப் பண்ணி வந்து காமிச்சு போட்டோ எடுத்து ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து அனுப்பியிருக்காங்க போல. ஸோ இந்த மாதிரி போலீஸ்காரங்க காமிச்சு இது ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து வந்துச்சு, நாங்கள் ட்ரேஸ் பண்ணி பார்த்தோம், ட்ரேஸ் பண்ண முடியல, யார் பண்ணாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியலன்னு சொல்றப்போ இதை பார்க்குறப்போ அவனுக்குள்ள நம்ம வெறியா தீர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனால் இவ உயிரோடு இருக்கிற மாதிரி சில சம்பவங்கள் நடக்குதுன்னு சொல்லிட்டு தான் அவனுக்கு தலையை பிச்சுக்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக நம்ம ஹீரோன் பிளான் பண்ணி இந்த மாதிரி ஸ்டேஷனுக்கு அனுப்பி விட்டா கண்டிப்பாக இவனை கூப்பிட்டு வச்சு காட்டுவாங்கன்னு தெரிஞ்சு தான் அனுப்பி வச்சிருப்பாங்க. இதை பார்த்ததுமே அவனுக்கு தலையை வெடிச்சு போன மாதிரி ஆயிடுதுங்க. பொண்ணுகிட்ட இதை பத்தி சொல்லல, அப்படியே பொண்ணோட இருக்கிறப்போ அப்பா ஜூஸ் வேணும்னு சொல்லிட்டு கேட்கிறா. ஜூஸ் எடுத்து கிளாஸ்ல ஊத்தலாம்னு சொல்லிட்டு பார்த்தா கை நடுக்கம் கொடுக்கு. ஒரு சர்ஜனா இருந்து கண்டிப்பா கை நடுக்கம் இருக்கவே கூடாது, ஆனா கிடுகிடுன்னு நடுக்குது. அவரை பேபி சிட்டர் பொண்ணு வாரா, அங்கிருந்து பொண்ணை கூப்பிட்டு போனதுக்கு அப்புறமா இருக்கிற டிப்ரெஷன்ல வந்து பாத்தீங்கன்னா குடிக்கிறான். இவன் குடிக்கவே மாட்டான்ல, ஆனா குடிக்கிறான். இந்த மாதிரி நம்ம ஒய்ஃப் இறந்து போயிட்டா, ஆனா இறந்ததுக்கு அப்புறமாவும் எதுக்காக உயிரோடு இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது, ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே பயங்கர மனக்குழப்பம், பைத்தியக்காரனே ஆயிட்டான். இந்த பக்கமா தங்கச்சிக்காரி வந்து பாத்தீங்கன்னா அக்கா இறந்து போன நியூஸை பார்த்து ரொம்ப ஆழ்ந்த துக்கத்துல அழுதுகிட்டு இருக்கிறா. அப்போ ஒரு போஸ்ட்மேன் வந்து இந்த மாதிரி ஒரு லெட்டர் கொடுத்துட்டு போறாரு. பிரிச்சு பார்த்தது தான் அவளுக்கு உயிரே வருது. பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் தங்கச்சிக்காக எழுதிருப்பாங்க போல, நான் சாகல இன்னும் உயிரோட தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை படிச்சதுக்கு அப்புறமா தான் எங்க அக்கா சாகல, எங்க அக்கா உயிரோட தான் இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு இப்பதான் உயிர் மூச்சே வருது. இந்த பக்கமா ஒரு ஆபரேஷன், அந்த ஆபரேஷன்ல கூட அவனால வந்து கவனம் செலுத்த முடியல, கையெல்லாம் அப்படின்னு நடுக்கம் கொடுக்கு. முன்ன மாதிரி உனக்கு அப்படி இருந்ததே கிடையாதுன்ட்டு எல்லாருமே ஆச்சரியமா பாக்குறாங்க. இவனால முடியாதுங்கிற பட்சத்துல இன்னொரு டாக்டர் தான் வந்து அதை ஹேண்டில் பண்றாரு. வெளியே அப்படி உட்காந்து பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கான்ல. அப்ப இவனுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் வந்து என்ன சொல்றாருன்னா, அங்க பாரு நியூஸை கேள்விப்பட்ட இந்த மாதிரி உன்னுடைய ஒய்ஃப் வந்து இறந்து போயிட்டாங்க, ரொம்ப துக்கமான ஒரு விஷயம் தான், என்னால புரிஞ்சுக்க முடியுது, எதுக்காக உடனே வேலைக்கு வர, கொஞ்ச நாள் ரிலாக்ஸா இரு, லீவ் எடுத்துக்கோன்னு சொன்னா, இல்ல சார் இன்னைக்கு ஒரு நாள் தான் சார் இப்படி ஆயிடுச்சு, நாளைக்கு கண்டிப்பா பண்ணிடுவோம் சார், என்னால முடியும் அப்படின்ட்டு நான் ஒரு பெஸ்டான டாக்டர் சொல்றான். அவர் பயங்கர டென்ஷன் ஆகுறாரு. நீ பேசுறப்பவே சரகுவாட கப்பு நடிக்குது, இந்த விஷயம் மட்டும் வேற யாருக்காச்சும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் உன் லைசன்ஸை வாங்கிடுவாங்க, நீ டாக்டர்ன்ட்டு நினைச்சு கூட கனவுல கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு நல்லா பொறுமையா கூட வந்து சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருந்தாரு. அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கிறவன் தாறுமாற குடிக்க ஆரம்பிச்சிருந்தான். குடினா குடி அப்படி குடிக்கிறான். அவன் மனைவி பத்தின நியூஸ் ஓடிட்டு இருக்கு, அதெல்லாம் பார்த்து இன்னுமே அவனுக்கு பயங்கர டிப்ரெஷன், பயங்கரமா பிரஷர் ஏறுது. அதுல தங்கச்சி வேற பேட்டி கொடுக்குறாங்க, இந்த மாதிரி எங்க அக்காவை கொலை பண்ணது யாருன்ட்டு எனக்கு தெரியும், ஆனா கண்டிப்பா நித்தம் அதனால வந்து செத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பேட்டி கொடுக்குறாங்க. அதை பார்த்து அவனுக்கு இனிமே டென்ஷன் ஆகுது, அப்படி குடிக்கிறான், குடிச்சுக்கிட்டே இருக்கிறான். திடீர்னு பார்த்தா ஒரு சாங் ஒன்று பிளே ஆகுது பாருங்க. அவ்வளவு போதில் இருக்கிறான். என்னடா இது தன்னாக்க பாட்டு படிக்கி, அதுவும் நம்ம ஹீரோனுக்கு பிடிச்ச ஒரு சாங் வச்சுக்கோங்களேன், அது பாட்டுக்கு பிளே ஆக இது ஜேடுக்கு பிடிச்ச சாங் தானே எங்க இருந்து படிக்கன்னு தெரியாம வெளியே போகலாம் ட்ரை பண்ணா எல்லா டோருமே லாக் ஆயிருக்கு. அப்ப ஜேட் இது நீதான் சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பித்து பிடிச்ச மாதிரி கத்தி பொத்துன்னு கீழே விழுந்து போறான். அந்த சாங்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுடைய வாய்ஸ் எல்லாம் கேக்குது பாருங்க. உடனே கன் எடுத்து இருக்கிற போதுல எல்லா தேசலையும் வந்து ஷூட் பண்றான். எங்க இருந்து சத்தம் வருது எதுன்னு தெரியல, அவன் பாட்டுக்கு ஷூட் பண்றான். ஆனா ஆக்சுவலா நம்ம ஹீரோன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாமர்த்தியமா வெளியே நின்று அவங்க வீட்டு ஸ்பீக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ளூடூத் ஆன் பண்ணி ஆல்ரெடி அவங்க ரெக்கார்ட் பண்ணதை வச்சு வந்து ஒரு சாங்கை போட்டு அதுல அவங்க வாய்ஸ் எல்லாம் வர வச்சு இந்த மாதிரி அவனை வந்து பயங்கரமா டென்ஷன் ஏற்றி விட்டுருக்காங்க. ஸோ இவங்க நினைச்ச மாதிரி அவன் பயங்கரமா பைத்தியக்காரனே ஆயிட்டானா. அந்த குஷியில வந்துட்டு இதெல்லாம் உனக்கு தேவைதானான்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. கன் ஷாட் கேட்டதுனால அக்கம் பக்கத்துல இருந்து போலீஸை வர வச்சு ஸோ அவங்க ஃப்ரெண்டு தான் வராரு. ஏன்டா என்னாச்சு எதுக்காக கன் ஷூட் பண்ணன்னு கேட்கிறப்போ ஒன்னுன்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டான். மறுநாள் அப்படியே வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோன் வந்து பாத்தீங்களா அவனுக்கு பிடிச்ச இந்த மலர்கள் அண்ட் மலர் கொத்துகள் மலர் இதழ்கள்ன்ட்டு எல்லா பக்கமும் தூவி விட்டுருக்காங்க. என்னதாமா நடக்குது, என்னதான் என்ன சுத்தி நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வேதனைப்படுறான் பாருங்க. வச்சு செஞ்சுக்கிட்டு அவன் அனுகுணமா சித்திரவதை படத்தை பார்த்து ரசிக்கிறாங்க. இப்ப கட் பண்ண நம்ம ஹீரோனுக்கு வந்துட்டு ஒரு இறுதி அஞ்சலி வைக்கிற மாதிரி மொத்தமா கூடி மலர் வளையம்லாம் வச்சிட்டு இருக்காங்க போல. அதை பத்தி நியூஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அப்ப தங்கச்சி தான் போயிட்டு அக்காவை பத்தி உருக்கமா பேசுற மாதிரி பேசுறேன். ஏன்னா அவளுக்கு தெரியும் அக்கா இன்னும் சாகல உயிரோட தான் இருக்கான்னு சொல்லிட்டு. இருந்தாலுமே இந்த ட்ராப் யாருக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு தான். சொன்ன மாதிரி அவனை வந்து சேர்த்தான். தங்கச்சிக்கு அவ பங்குக்கு வந்து பாத்தீங்கன்னா இனிமே அவனை ட்ரிகர் பண்ற மாதிரி பேசுறா. அவன் ஓன்னு அழுதுகிட்டு இருக்கிறான். அக்காலும் தங்கச்சியும் அவன் அந்த மாதிரி வேதனைப்படுறத பார்த்து ரசிக்கிறாங்க. ஆமா நம்ம ஹீரோன் கூட அந்த கூட்டத்துல தான் இருக்கிறாங்க. அவனை பார்த்துட்டு அவன் பாக்குற மாதிரி அங்க இருந்து போறாங்க. அது ஜேடு தான் போறான்னு சொல்லிட்டு பின்னாலே ஃபாலோ பண்ணி போறான். ஆனா செம்ம குடிச்சிருக்கானா. அந்த போலீஸ் ஆபீசர் எங்க போறேன்னு கேட்டா என்னை விடுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போதில் அவன் பாடுக உதாசனப்படுத்திட்டு போறான் பாருங்க. பார்த்தா நம்ம ஹீரோன் வந்து மிஸ் பண்ணிருந்தான். இப்போ அன்னைக்கு நைட்டே அவனுக்கு வந்து தெரிஞ்சு போச்சா அவ இன்னும் சாகாம தான் நம்மளை சுத்தி இந்த மாதிரியான விஷயங்கள் அவ தான் பண்றான்னு புரிஞ்சுக்கிட்டு தங்கச்சி வீட்டுல தான் இருப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றான்னா தங்கச்சிக்காரி வீட்டுல இருந்து வெளியே போனதுக்கு அப்புறமா நைஸா வீட்டை எட்டி பார்த்தா இவன் நினைச்ச மாதிரி நம்ம ஹீரோன் வந்துட்டு உள்ள இருக்கிறதா வந்து பார்த்துருந்தா.
தான். ஓகோ மேடம் வந்து இங்க தலைமறைவா இருந்து இத்தனை நாள் நமக்கு பண்ண சம்பவங்கள் எல்லாருமே இவங்க தானா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி பார்த்துட்டு இருக்கிறப்போ அவர் அப்படியே பாத்ரூம்குள்ள போய் டோரை லாக் பண்ணிக்கிறான். அப்படி நைஸா உள்ள போறான். போயிட்டு பின் வழியா பிடிச்சி அவளை லாக் பண்ணி போட்டு தள்ளிட வேண்டியதான்னு சொல்லிட்டு அப்படி பாக்குறப்போ டோரை திறந்து வெளியே வராங்கல்ல, அவங்க வந்து ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு உள்ள வந்துட்டான்னு சொல்லிட்டு ஏடு நீ வந்துட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு பேச்சு கொடுக்குறாங்க. ஆக்சுவலா இவனை இங்க வர வைக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய பிளான் தான். சோ அவனு பார்த்து அப்படி முனைக்கிறான், என்னை எப்படிலாம் கொடுமைப்படுத்தின, என்னை கொல்றதுக்காக நீ எப்படி ஆளை அனுப்பி வச்ச, அதுக்காக தான்டா இது எல்லாமே பண்ணன்னு சொல்றப்போ ஓகே நான் தான் பண்ணேன், உன்னை கொல்றதுக்காக ஒருத்தனை அனுப்பி வச்சேன், உன்னை 10 வருஷமா அபியூஸ் பண்ண, அடங்கி தானே இருந்த, அப்படி செத்து தொலைய வேண்டி தானே, ஆனா இப்போ வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீ செத்து போயிட்ட, அப்போ உன்னை கொன்ற வேண்டிதான் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவ கழுத்து பிடிச்சு அப்படி நெரிச்சு கொல்ல பாக்குறான். ஆனா இங்கதான் பயங்கரமான ஒரு திருப்பம். தம்பி கொஞ்சம் அந்த பொண்ணு கழுத்துல இருந்து கை எடுக்கிறியா அப்படின்ற ஒரு குரல் பின்னால இருந்து யாருன்னு பார்த்தா அது இவனுடைய ஃப்ரெண்டு தான், அந்த போலீஸ்காரர். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மகிரன் வந்துட்டு அந்த போலீஸ்காரர் கிட்ட இது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இவன் வாயிலிருந்து உண்மையை வர வைக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு ட்ராப் போல அவர் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருந்து தான் இது எல்லாத்தையுமே கேட்டிருக்கிறாரு. அவன் வாயால இது எல்லாத்தையுமே சொல்லிட்டான். ஆமா அவனை அபியூஸ் பண்ண, ஆமா ஒருத்தனை வந்து இந்த மாதிரி கொல்றதுக்காக அனுப்பி வச்சேன் அப்படின்ட்டு இது எல்லாத்தையுமே சொல்ல அவர் வந்து கேட்டாரா, அங்க இருந்து வாடா மகனேன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிருந்தாரு. இந்த ஃப்ரெண்டு தோஸ்தெல்லாம் வந்து சட்டத்துக்கு இடம் கிடையாது இல்ல, ரொம்ப நேர்மையான போலீஸ் அங்க இருந்து லாக் பண்ணி கூப்பிட்டு போயிருந்தாரு. ஒரு வழியா இவ்வளவு நாள் போட்ட பிளான்ல நம்ம ஹீரோன் வந்து பாத்தீங்கன்னா அவனை வந்து சிக்க வச்சுட்டாங்க. அக்காவுக்கு தங்கச்சிக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. அப்படி தன்னுடைய பொண்ணை பாக்குறதுக்காக அந்த பேபி சிட்டர் வீட்டுக்கு தான் வராங்க. பொண்ணை இத்தனை நாளைக்கு அப்புறம் பார்க்க போறது நினைச்சு அப்படி வந்து அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம், அப்படியே ஆனந்த கண்ணீரே வந்துடுது. பொண்ணு வந்துட்டு இத்தனை நாளா எங்கம்மா போனீங்கன்னு வந்துட்டு கேட்கிறப்போ அதுவாமா அது நீ பெரிய பொண்ணு ஆனதுக்கு அப்புறமா அம்மா உனக்கு இது எல்லாமே சொல்றேன் சரியான்ட்டு சொல்றாங்க. அது போக எதுக்குமா தினமும் வந்து அப்பாட சண்டை போட்டு அழுறீங்கன்னு கேட்பல, இனிமேல் வந்து அப்படி அழ போறதே கிடையாது, நாம சந்தோஷமா இருக்க போறோம் சரியான்னு சொல்லிட்டு அக்காவும் தங்கச்சியும் பொண்ணை கூப்பிட்டு ரொம்ப ஹாப்பியா போற மாதிரி தான் இந்த படம் அப்படியே வந்து முடிஞ்சு போகுதுங்க. இது உண்மை சம்பவம் தான், ஆனா யாருடைய கதைங்கிறத பத்தி எதுவும் சொல்லவே இல்லை. ஓகே ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறக்காம அந்த ஹைப் பண்ணி கொடுத்துருங்க.